15 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இதன்படி கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். இன்றைய தினம் அதிக கனமழைக்கான வாய்ப்பு, மிக கனமழைக்கான வாய்ப்பும் இருப்பதா வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய சூழல்ல நாளைய தினமும் தமிழ்நாட்டில் மழைக்கான வாய்ப்பு தீவிரமாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அறிவிப்பில் வெளியிட்டிருக்கிறாங்க. நாளைய தினம் டிசம்பர் 3ஆம் தேதி தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, திருச்சி, பெரம்பலூர் மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இதை தொடர்ந்து நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் வட தமிழ்நாட்டிலும் மற்றும் அதனுடைய உள்பகுதிகளிலும் இந்த மழைக்கான இருந்த வாய்ப்புகள் தற்பொழுது தமிழ்நாட்டுடைய மத்திய மாவட்டங்களுக்கு முழுவதும் பரவி இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த மழைக்கான வாய்ப்புகள் நாளை பிறகு நமக்கு படிப்படியாக குறையக்கூடும் என்பதும் வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் 8ஆம் தேதி வரையிலும், அதாவது நாளை தினம் இந்த கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதோடைய தீவிரம் படிப்படியாக குறைந்து நமக்கு 8ஆம் தேதி வரையிலும் ஓரிரு இடங்கள்ல தமிழ்நாட்டில் மிதமான அளவுல மழை தொடரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கு. சென்னையை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான எச்சரிக்கை ஏதும் இல்லை. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் இடிமழையுடன் கூடிய மிதமான அளவில் மட்டுமே மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி மாணிக்கம், உங்கள் தகவல்களுக்கு.